அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு கிளாஸ் 2 பார்க்கலாம். அதாவது கிளாஸ் 1ல் அரபிக் எழுத்துக்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன கிளாஸ் அப்படின்னா, அரபிக் எழுத்துக்கள் மேல் மற்றும் கீழ் வரும் குறியீடுகள், அதாவது ஜேர் ஜபர் பேஷ், அதை பற்றின ஒரு விளக்கமான ஒரு கிளாஸ் இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வந்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளோட ஹசி கிரியேஷனில் அல் சையத் ஆன்லைன் மதரசா நடத்தும் நம்ம கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் டோட்டலி ஃப்ரீ தான், ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இது நேரில் படித்தாலும் சரி, ஆன்லைனில் படித்தாலும் சரி, 1 இயர் கோர்ஸ். ஃபஸ்ட்டு முஅல்லமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆலிமா அண்ட் முபல்லிகா கோர்ஸோட பேசிக் கற்றுக்கிறது தான் முஅல்லமா அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்கிற எல்லா பேசிக்கும் இதில் வந்துடும். குரான் எப்படி படிக்கணும், எப்படி ஓதணும், ஒழுக்கங்கள் என்ன, ஹதீஸ், துவாக்கள் எல்லாமே வந்துடும். அட்மிஷன் ஃபார் ஆல் முஸ்லீம் ஆகிய பெண்கள் அனைவருக்குமே இந்த கோர்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே, முஸ்லீம் கேர்ள்ஸ், நம்ம கல்வியை தேட ஒரு சிறந்த சொத்தாகும். ஸோ அதனால் எல்லாருமே நம்ம கல்வியை தேடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இந்த முஅல்லமா கோர்ஸ் மூலமாக நிறைய கற்றுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இந்த கோர்ஸ் கற்றுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப்பில் நடக்கும். ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எப்பப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. வீக்லி 3 days கிளாஸ். நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நிறையா பேர் நாங்கள் சொல்கிற டைமுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நாங்கள் அதை ரெக்கார்டட் கிளாஸாக வச்சுருக்கோம். சில கிளாஸஸ் யூடியூப்பில் வரும், நிறையா மெயின் கிளாஸஸ் வாட்ஸ்அப்பில் தான் வரும். பிகாஸ் அதுக்காக ஒரு தனி குரூப் க்ரியேட் பண்ணி அதில் போட்டுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எப்படி அட்மிஷன் போடணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் லைன் பை லைன் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்போம். படிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். அரபிக் எழுத்தின் மேல் கீழ் வரும் குறியீடுகள், அதன் பெயர் மற்றும் தமிழ் உச்சரிப்பு ஓசை. அதாவது அரபிக் எழுத்துக்கள்ல வரும் மேல் மற்றும் கீழே வரும் குறியீடுகள், அதை நம்ம ஜேர் ஜபர் பேஷ், அதாவது ஜேர் ஜபர் பேஷ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்படியும் சொல்லுவோம். ஆனா அரபிக்ல இதை தம்மா கசரா அப்படின்னு சொல்றோம். அந்த வீடியோல பாருங்க. ஜேர் என்ன சொல்லுவோம், ஜபர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நேர்ல கொடுத்துருப்போம். பாருங்க, ஃபத்தா, தம்மா, கஸ்ரா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் குறில் ஓசை குறியீடு, அதாவது சாஃப்டா ஓதணும், மெதுவா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆ அப்படின்னு சொல்றதுக்கும் ஆ அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி குறில் அப்படிங்கிறது நம்ம லைட்டா சொல்லுவோம், ஆ அது மாதிரி. ஜேர் ஜபர் பேஷ், அது குறில் ஓசையில எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆ ஓசையில வரணும். ஜேர் ஈ ஓசை வரணும். ஜேரோட குறியீடு வந்துச்சு அப்படின்னா அதை ஈ அப்படின்னு சொல்லணும். ஈ அப்படிங்கிற ஓசையில அந்த வார்த்தையை முடிக்கணும். ஜபர் அப்படின்னா ஆ, பேஷ் அப்படின்னா ஊ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜீம் பிளஸ் ஜபர் ஜா, ஜா சொல்லும் போது ஆல முடியுதா, ஜா. ஃபே பிளஸ் பேஷ் ஃபூ, ஊ வருதா சவுண்டு, ஃபூ. அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம், மீன் பிளஸ் ஜேர், மீ, ஈ முடியுதா, அந்த மாதிரி நம்ம ஆ இ உ இந்த மாதிரி ஓசையில முடியணும். அடுத்தது மெய் எழுத்து குறியீடுகள் அப்படின்னா சத்தும் சுக்குனும் மெய் எழுத்து குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெடில் ஓசை. நெடில் ஓசை அப்படின்னா எழுத்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக ஆ ஈ ஊ அந்த மாதிரி சொல்லுது. அது கடா ஜேர், கடா ஜபர், கடா பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் பாருங்க. கடா ஜபர், கடா ஜேர், கடா பேஷ். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆ ஈ ஆ அப்படின்னு இழுக்கணும். ஆ ஈ, நல்லா ஈ அழுத்தி சத்தமா ஈ. ஊ
முன்னாடி வந்து ஊ அப்படின்னு சொல்லுவேன், இதை வந்து ஊ அப்படின்னு அழுத்தி சொல்லணும். இதுதான் நெடில் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குறில் ஓசை, மெய்யெழுத்து குறியீடு, நெடில் ஓசை, இதெல்லாம் புரியுதா? அடுத்தது வந்து நீண்ட நெடில் ஓசை குறியீடுகள், இரட்டை குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நெடில் ஓசை அப்படின்னா இப்போ வந்து ஆ அப்படின்னு எழுத்தோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா ப்ரெஷர் போட்டு அந்த மத்து குறியீடு வந்துச்சு அப்படின்னா நல்லா நீட்டி நெடில் ஓசையில் ஓதணும். ஆ அலிஃப் அப்படின்னு முடிக்கிறது வந்து நல்லா இழுத்து ஓதணும். அந்த அலிஃபோட இது வந்து அந்த ஆ சவுண்டை வந்து நல்லா இழுத்து ஓதணும். அதுதான் நீண்ட நெடில் ஓசை. நீண்ட நெடில் ஓசையில என்ன வரும் அப்படின்னா இங்கே மத்துன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் வரும். இந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ஷால்லா எல்லாமே நீண்ட நெடில் ஓசையோட ஓதுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து இரட்டை குறியீடுகள், தோ பேஷ், தோ ஜபர், தோ ஜேர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த தோ ஜேர், தோ ஜபர், தோ பேஷ் வந்துச்சு அப்படின்னா இன் ஓசையில முடிக்கணும். இன் அப்படின்னா ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன் இ சவுண்டில் முடியணும். அப்படின்னா இன் ஆ சவுண்ட் அப்படின்னா அன். ஜபர், ஜேர், பேஷ். ஜபருக்கு வந்து அன் அப்படின்னு சவுண்டில் முடியணும், ஜேருக்கு வந்து இன் அப்படின்னு சவுண்டில் முடியணும், பேஷ் வந்து உன் அப்படின்னு சவுண்டில் முடியணும். ஓகேவா? நீண்ட நெடில் ஓசை குறியீடுகள், அப்புறம் இரட்டை குறியீடுகள், அதாவது தோ பேஷ், தோ ஜபர், தோ ஜேர். இந்த தோ பேஷ், தோ ஜபர், தோ ஜேர் வந்துச்சுன்னா இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இரு எழுத்து நெடில் ஓசை, அதாவது நம்ம குரானை வந்து ஒரு எழுத்தா ஓத மாட்டோம். அலிஃப் பே அப்படின்னு ஓத மாட்டோம். நம்ம கண்டிப்பாக 2 எழுத்து 3 எழுத்து வந்து சேர்த்து வச்சு தான் ஓதுவோம். அதோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் பார்ப்போம். அலிஃப் ஜபர் ஆ, யா யா ஜேர் ஈ, வாவ் பேஷ் ஊ. அந்த ஜேர் ஜபர் பேஷ் வரும்போது என்ன சவுண்டில் முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வாவ் பேஷ் ஊ, யா ப்ளஸ் ஜேர் யா, அலிஃப் ப்ளஸ் ஜபர் ஆ. இந்த மாதிரி என்ன சவுண்டில் முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அவு ஓசை. அவு ஓசை எதில் வரும் அப்படின்னா வாவில் தான் வரும். மேக்ஸிமம் அவு ஓசை வந்து வாவில் வரும். வாவ் ப்ளஸ் ஜபர் வாவ், வாவ் அப்படின்னு சொல்லி இந்த அவு ஓசை வரும். ஐ ஓசை. ஓகேவா? ஐ ஓசை மேக்ஸிமம் யால தான் வரும். யா ஜபர் யா, அதில் வந்து ஐ. ஓகேவா? யால தான் வரும். அடுத்து வந்து குறில் ஓசை உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களில் வந்து ஆ இ ஊ இந்த 3 மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அரபி எழுத்தின் மேல் ஜபர் என்ற குறியீடு வந்தால் அதை ஆ உச்சரித்து படிக்க வேண்டும். நான் சொன்னேன்ல, ஜபர் வந்துச்சு அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லணும். இதில் ஒரு 3 வார்த்தை இருக்குது. நம்மளோட உயிர் எழுத்துக்கள் ஆ இ ஊ அது இருக்குது. அலிஃப் ஜபர் ஆ, மீம் ஜபர் மா, லாம் ஜபர் லா, ஆ மா லா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆ மா லா அப்படி. ஓகேவா? தனித்தனியாக சொல்லணும். அலிஃப் ஜபர் ஆ, மீம் ஜபர் மா, லாம் ஜபர் லா. ஓகேவா? செகண்ட் வந்து அரபி எழுத்தின் கீழ். அப்போ வந்து மேல் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கீழ் ஜேர் என்ற குறியீடு வந்தால் அதை ஈ உச்சரிக்க வேண்டும். ஈ ஓசையில் உச்சரிக்கணும். அதாவது அலிஃப் ஜேர் இ, மீம் ஜேர் மீ, லாம் ஜேர் லி. புரியுதா? அது வந்து இது எதுக்கு இது சொல்லித்தரேன் அப்படின்னா அரக்கத்துகள் எந்தெந்த இடத்துல வந்தால் எந்தெந்த சவுண்டில் முடியணும், எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம குரான் ஓதும் போது வந்து நம்ம கரெக்டாக ஓதணும், கரெக்டான ஓசையோட கரெக்டான உச்சரிப்போட ஓதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஷால்லா இந்த கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த கிளாஸில் இன்ஷால்லா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷால்லா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.